ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் ஷர்பலக்ஷ்மி. இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய பொங்கல் வீலாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் பெயிண்டிங் ரிலேட்டடாக நம்ம எதுவுமே பார்க்க போகிறதில்ல. ஸோ என்னோடய பொங்கல் செலிப்ரேஷன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு போகி பொங்கல் அன்றைக்கி என்னோடய ஏரியா இப்படி தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கு முதல் நாள் வரைக்குமே எனக்கு ஷிப்மெண்ட் இருந்ததுனால ஒரு 7 படம் எனக்கு ஷிப் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அதனால் எல்லாத்தையும் நான் பேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் எடுத்து போட்டு வச்சுருந்தேன். ஸோ அதனால் போகி அன்றைக்கி இதை கம்ப்ளீட்டாக நான் க்ளீன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது எல்லா ஏரியாவும் நான் க்ளீன் பண்ணியிருந்தேன். அண்ட் அகெயின் என்னோடய ஒர்க் டேபிளுமே பார்த்திங்க அப்படின்னா நான் எல்லாத்தையுமே எடுத்து போட்டு வச்சுருந்தேன். ஸோ கண்டினியூஸாக எனக்கு கிளாஸ், அதுக்கப்புறம் இந்த ஆர்டர் ஒர்க்ஸ் ரெண்டுமே போயிட்டு இருந்ததுனால எனக்கு ஆன் டைம் க்ளீன் பண்ணுறதுக்கு நேரமே இல்லை. ஸோ எப்பயுமே நான் வீடியோ எடுக்கிறதுனால மோஸ்ட்லி எப்பயுமே நான் முடித்தோடனே நான் க்ளீன் பண்ணிவிடுவேன். ஸோ பட் ஆனால் அதுக்கு போகிக்கு முதல் நாள் வரைக்குமே கண்டினியூஸாக ஒர்க் போயிட்டு இருந்ததுனால கரெக்டாக அன்றைக்கி எனக்கு என்ன ஆகிடுச்சு அப்படின்னா நிறைய ஒர்க் ஆகிடுச்சு. ஸோ கம்ப்ளீட்டாக அந்த பேக்கிங்கும் ஷிப்மெண்ட்டையும் எல்லாத்தையும் ஷிப் பண்ணிவிட்டு அந்த இடத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னோடய ஒர்க் டேபிளையும் நான் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ கண்டிப்பாக என்னோடய டேபிளில் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுக்கு வீடியோ வேணும்னா சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த லேண்டனில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா லைட் கேண்டில் நான் ஏற்றி வச்சேன். ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஒன்ஸ் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக நமக்கு ஒரு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த கேண்டிலை கொளுத்தி வச்சுட்டு அண்ட் அகெயின் நான் சுற்றி அங்கே இந்த ஸ்ட்ரிங் எல்இடி லைட்டெல்லாம் நான் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுவேன் அன்றைக்கி நைட்டு. ஸோ அது க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆன் பண்ணிவிட்டு பண்ணோம் அப்படின்னா அண்ட் அகெயின் அடுத்த நாள் மார்னிங்கே கரும்பு கட்டு இறங்கிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு என்ன அன்றைக்கி நான் ட்ரெஸ் பிளான் பண்ணியிருந்தேனோ அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நான் அதுக்கப்புறம் அடுத்த ஒர்க்குக்கு நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்டு ஸோ நான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு எல்லோ கலரில் நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த வாட்டி ட்ரெஸ் போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு மேட்சப் ஆகிற மாதிரி நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா எல்லா ஆக்சசரிஸையும் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ என்னோடய ட்ரெஸ் எப்படி இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் இந்த வாட்டி பொங்கலுக்கு நான் கோலம் போகிறதுலேருந்து எடுக்கணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனால் இந்த வாட்டி செம்ம மழை. ஸோ கொஞ்சம் கூட என்னால் கோலமே போட முடியல. அண்ட் அகெயின் அதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு எல்லாம் ட்ரெஸ்லாம் பண்ணதுக்கப்புறம் பூஜை ரூமை டெக்கரேட் பண்ணி அண்ட் அந்த பானைக்கெல்லாம் பொட்டு வச்சு அண்ட் அதுக்கப்புறம் மஞ்சள் அதெல்லாம் கட்டி எல்லா வேலையும் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த பானை பார்த்திங்க அப்படின்னா என்னோடய பாட்டியோட பாட்டி. ஸோ அந்த மாதிரி இதுக்கு ரொம்ப ஏஜ் அதிகம். ஸோ ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷனாக இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதே மாதிரி அந்த பொங்கக்கட்டி இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இயர்ஸாக இதை நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அண்டு அதே அப்படியே திருப்பி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே பத்திரமா வச்சுருந்து அகெயின் அண்ட் அகெயின் ஒவ்வொரு பொங்கலுக்கும் அதில் தான் வைப்போம். அண்ட் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மழைனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த வாட்டி விறகு வச்சு எரிக்காமல் ஸோ கேஸில் என்ன பண்ணோம் அப்படின்னா பொங்கல் வச்சோம் இந்த வாட்டி. ஸோ நான் எல்லா சாமிக்கும் பொட்டு வச்சுட்டு அண்ட் அகெயின் கரெக்டாக எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு பூ வச்சு எல்லா ஒர்க்கும் முடித்ததுக்கப்புறம் பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி சாமி கும்பிடுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சாமி கும்பிட்டுட்டு அண்ட் பொங்கல் வைக்க போய் உட்காந்துட்டேன் நான். ஸோ நான் மஞ்சள் அதை ரெண்டுத்த கட்டுறதுக்குள்ளார அது என்ன சொல்கிறது, அந்த பானையை போட்டு உருட்டுன்னு நல்லா உருட்டி எடுத்துட்டேன். அது கட்டவே வரல. ரொம்ப வெயிட்டாக அந்த பானையோடு பேலன்சிங் பண்ணுற அளவுக்கு அது வெயிட்டு தாங்கலை. ஸோ ரொம்பவே கொஞ்சம் சாஞ்ச மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நல்லா ஒரு வழியாக கட்டி கரெக்டாக பேலன்ஸ் ஆகிற மாதிரி கட்டிட்டு அண்ட் அதை நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கரெக்டாக அடுப்பில் ப்ளேஸ் பண்ணி அடுத்து பொங்கல் செய்கிறதுக்கான ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் மறக்காமல் உங்களோட பொங்கல் நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணிங்க அப்படி சொல்லிட்டு சொல்லுங்கள். அண்ட் இந்த வாட்டி மழை இருந்துச்சா இல்லையா உங்கள் ஏரியாவில், அண்ட் நீங்கள் எப்படி கொண்டாடினீங்க அப்படிங்கிறதையும் எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.
இருந்தாங்க. ஸோ அதையெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எல்லோரும் சாமி கும்பிட்டுட்டு அண்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நேரம் ஃபோட்டோ எடுத்தேன். And I wish you a very happy Pongal and thanks for watching.